நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஹாங்காங்கில் உயர்நீதிமன்ற உத்தரவினால் மாணவர்களின் போராட்ட முகாம்களை போலீசார் கலைத்துள்ளனர். இதனால் அட்மிராட்டில் சாலையில் போக்குவரத்து சீராகியுள்ளது. அது குறித்து இப்போது பார்க்கலாம். ஆண்டு ஹாங்காங்கில் புதிய ஆட்சியாளரை தேர்வு செய்ய தேர்தல் நடத்துவதாக சீனா அறிவித்துள்ளது. ஆனால் யார் வேட்பாளர் என்பதை தாங்கள்தான் முடிவு செய்வோம் என்று சீனா கூறியது ஹாங்காங்கில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனால் மாணவர்கள், பொதுமக்கள் ஓரணியில் திரண்டு அரசுக்கு எதிராக சாலைகளை முற்றுகையிட்டு முகாம்கள் அமைத்து முழுமையான ஜனநாயக உரிமைகள் வழங்க கோரி 3 மாத காலமாக போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன. இதனிடையே போராட்டக்காரர்கள் அங்குள்ள அட்மிரால்டி சாலையில் முகாம்களை அமைத்து தங்கியுள்ளதால் போக்குவரத்துக்கு சிரமமாக உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் போராட்டக்காரர்களையும் முகாம்களையும் காலி செய்ய உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க போலீசார் தடுப்புகளை அகற்றினர். போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் தொழிலாளர்கள் தடுப்பு வேலிகளை, கூடாரங்களை மெதுவாகவே அகற்றினார்கள். அவற்றை பார்க்க ஏராளமான கூட்டம் கூடியது. பத்திரிகையாளர்களும் புகைப்படக்காரர்களும் செய்தி சேகரிக்கவும் படம் பிடிக்கவும் குவிந்தனர். முகாம்கள் அகற்றப்பட்டதால் அட்மிரால்டி சாலையில் போக்குவரத்து தற்போது சீராக நடைபெற்றது. இப்போதுதான் நன்றாக உள்ளது. நான் ஒரு அரசு ஊழியன், எனவே நான் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். ஆனால் உள்ளபூர்வமாக யோசிக்கும் போது மாணவர்களின் கோரிக்கைகள் நியாயமானது என்றே கருதுகிறேன். ஹாங்காங்கில் தற்போது போராட்டம் நீதிமன்ற உத்தரவுக்கிணங்க 3 மாதங்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்துள்ளது. ஆனாலும் இது வேறு வடிவத்தில் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்புகள் உள்ளதாக சர்வதேச நோக்கர்கள் கருதுகின்றனர்.